தன்னுடைய உடல் எடையை பற்றி கேலி செஞ்சவங்களுக்கு பதிலடி கொடுத்த ஒரு 3 ஆக்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 1, விஜய் சேதுபதி. தன்னோட உடல் தோற்றத்தை வச்சு வருஷ கணக்காக ட்ராலை சந்திச்ச அவர் எனக்கு நிறைய பாடி ஷேமிங் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஹீரோக்கு தேவையான எந்த ஸ்ட்ரக்சருமே உங்ககிட்ட கிடையாதுன்னு அவரோட கெரியர்ல ஒரு கடினமான காலகட்டம்லாம் இருந்திருக்கு. பட் அதையெல்லாம் அவர் பாசிட்டிவா எடுத்துட்டு நிறைய படங்கள் அவர் பண்ணியிருந்தாலும் இப்போ அவர் ரொம்பவே வெயிட் லாஸ் பண்ணி உடம்ப குறைச்சிருக்காரு. விக்ரம் அண்ட் ஜாவான் படத்துக்கு அப்புறமா ரொம்பவே வெயிட் லாஸ் பண்ண விஜய் சேதுபதி ஒரு மிரர் செல்ஃபி போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை பார்த்ததும் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. தன்னை உருவ கேலி செஞ்சவங்களுக்கு எதையும் சொல்லாமலே ஒரு போட்டோ மூலியமா செம பதிலடி கொடுத்துட்டாரு. நம்பர் 2, எஸ்டிஆர். ஒரு காலத்துல ஃபிட் அண்ட் ஹேண்ட்ஸம் ஹீரோவா இருந்த சிம்பு சில வருடங்களுக்கு முன்னாடி வெயிட்டை ஏற்றி ரொம்பவே கடுமையான விமர்சனங்களை சந்திச்சாரு. அவர் வெயிட் போட்டது அவருடைய ஃபேன்களால கூட ஏத்துக்கவே முடியல. சோஷியல் மீடியால அவர் ரொம்பவே ட்ரால் செஞ்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம கிட்டத்தட்ட 60 கிலோக்கு மேல வெயிட்டை குறைச்சிருக்காரு. வந்தா ராஜாவா தான் வருவன்ற படத்துல 101 கிலோ இருந்த சிம்பு ஈஸ்வரன் படத்துல கிட்டத்தட்ட 60 கிலோக்கு மேல வெயிட்டை குறைச்சி மாஸ் கம்பேக்க கொடுத்து ஃபேன்ஸுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு. ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி யாரையும் உடல் எடையை வச்சு கேலி செய்யாதீங்க, நான் அதை தாங்கிக்கிட்டேன், பட் எல்லாராலையும் அதை தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி அவரை ட்ரால் பண்ணவங்களுக்கு செமையா ஒரு ரிப்ளையை கொடுத்துட்டாரு. நம்பர் 3, யோகி பாபு. இவரும் பல வருஷங்களாகவே தன்னுடைய உடல் எடையை வச்சு கேலி கிண்டல் செஞ்சு ட்ரால் பண்றவங்களுக்கு ஆளாகிட்டு தான் வராரு. ஏன் படத்துல கூட ஓப்பனா சொல்லியிருப்பாங்க, பன்னி மூஞ்சி வாயான்னு கிண்டல் அடிச்சிருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இப்படிதான் அப்படின்னு ஸ்டாண்டர்டா நின்று இருக்காரு. அவருடைய உடல் எடையை வச்சு எத்தனையோ பேர் அவர் கிண்டல் செஞ்சிருந்தாலும் தன்னுடைய நகைச்சுவையால அதை அவர் சரி பண்ணியிருக்காரு. எந்த உடம்ப வச்சு கிண்டல் பண்ணாங்களோ அதே உடம்பு தான் அவருக்கு இன்னைக்கு பாசிட்டிவாகவும் மாறி இருக்கு.